கும்பராசிக்காரங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறமா வெளிநாட்டுல இருக்க அமைப்பு நல்லபடியா இருக்கும். வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைச்சு போறவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. அதாவது இந்த 15க்கு அப்புறம், தை 15க்கு அப்புறம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ம், குழந்தை பேருக்குமே இப்ப தை 15க்கு அப்புறம் நல்லா இருக்கு. கும்பராசிக்காரங்க பிள்ளைங்க படிப்புல நல்லா சிறப்பா இருப்பாங்க. படிப்பு பிள்ளைங்களை பத்தி பிரச்சனைகள் கவலைகள் தேவையில்லைங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றத்துக்கான அமைப்பு இந்த மாசம் இருக்குங்க. கடன் கடந்த காலங்கள்ல கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பான். கடன்காரன் வாசல்ல வந்து நிக்கிறது, நம்ம வாங்கின கடனை கட்ட முடியாம பேங்க்ல பிரச்சனை ஆகுறது, இது போன்ற அமைப்பெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்துக்கான அமைப்பு வருதுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க கேது நிச்சயமா 6ஆம் இடத்துல இருக்கு 7ஆம் இடத்துல இருக்க கேது நிச்சயமா கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பாரு கடன் விஷயத்துல. ஆனா ராசியிலேயே ராகுவும் 7ல கேதுவும் இருக்கிறனால கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி மனைவி கணவனை சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுறது மாத்தி மாத்தி இருக்குங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது இருக்கும். டிவோர்ஸுக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மாசம் மிக சிறப்பா இருக்கும். என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். டிவோர்ஸுக்காக காத்திருக்கவங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்கு இந்த மாதமும் நல்லாவே இருக்குங்க. 2ஆம் திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறவங்க எல்லாம் இந்த மாசம் பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கும்பராசிக்காரங்க காமனா வாய் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது இந்த மாசம் ரொம்ப சிறப்பு தருங்க. அதே மாதிரி ஐடி தொழில இருக்கவங்க, சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு இந்த மாசம் மிக ஏற்றமிகு மாசமா இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்வி, மறைந்த புதன் தான் ஐடி. அது நல்ல ஒரு தொழில்ல இது முன்னாடி முடிக்க முடியாத ப்ராஜெக்ட் எல்லாம் இப்ப முடிக்கிறதுக்கான நல்ல அமைப்பு வருங்க. ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்திலிருந்து சம்பள உயர்வுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாசம் அதுக்கான அடியை போடும். ஆனா சம்பள உயர்வு ஜூனுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குங்க. இந்த மாசம் கொஞ்சம் மன குழப்பத்தினுடைய செயல்படுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும் என்ன பண்றதுன்னு. எக்காரணம் கொண்டும் கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை டிராவல் பண்றதை தடை செய்யறது நல்லது. ஏன்னா சனிக்கிழமை சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும், சனியோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். சனிக்கிழமை இரவை குறிக்கிறவர் தான் சனி. அந்த இரவு 6 டு காலையில 6 மணி வரை, சனிக்கிழமை இரவு 6 டு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணி வரை டிராவல் பண்றதை குறைக்கிறது நல்லது. மற்றபடி இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா பிரச்சனையை கொடுத்தே தீருவாரு. அதுல எந்த மாற்றம் இல்ல. ராசியில இருக்க ராகுவும் 2ல இருக்க சனியும், அதாவது தீய பழக்கத்தை குறைச்சிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பை இந்த மாசம் கொடுக்கும். அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா மாற்றமே கிடையாது, பிரச்சனை தான் இருக்கும்.